ஒரு ஏக்கர் கம்ப்ளீட்டா எடுக்கணும்பாங்களா அந்த 5 சென்ட்லயே ஒரு சிலர் இருக்கு சார் அந்த மாதிரி அவங்க அப்பதான் அதை பத்தி தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா இல்ல சார் இப்போதைக்கு அந்த 20 சென்ட் 50 சென்ட் இல்ல சார் 100 மீட்டர் கம்மி இல்லாம இருந்தாதான் பண்றது சார். அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 200 குழியில பண்ணக்கூட்டம் அமைச்சு கொடுப்பாங்க. இது கவர்மெண்டோட நாம்ஸ். மீதி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஒருங்கிணைந்த விவசாயம் பண்றதுக்கு ஒரு வாழையோ அந்த மாதிரி போடுறதுக்காக ஒரு ஏக்கர் சிம்பிளா பண்ணி கொடுக்கறது. அதுவே நீங்க ஹை லெவல் போறீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெக்டார் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கீம் வேற. எல்லாருக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு பேருக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க ஹேச்சரி போறீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ்ல பிரிச்சு கொடுப்பாங்க. லேடிஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ஜென்ஸானா அவங்களுக்கு வந்து 30%. பட் அவங்க அதுவே வந்து எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 60% பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். ஆனா டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணுதான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா ஃபண்ட் வந்து 500 மெம்பர்ஸ்க்கு வாங்கிக்கலாம். அது யார் வாங்கிக்கலாம்? இடம் சொந்த இடத்துல இருக்கணும், சிக்கல் இருக்கு, பட்டா இருக்கணும், பக்காவா உங்க பேர்ல இருக்கணும். இல்லைங்க சார், நம்ம சொந்த பட்டா உங்க பேர்ல இருக்கணும். போயிட்டு அப்புறமா குடிக்கணும். இல்ல அதுதான் மீன்கள் பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். கெண்டை மீன்ல பாத்தீங்கன்னா குட்டை எனக்கு 1/2 ஏக்கர் குட்டை இருக்கு. சும்மா 1 ஏக்கர் விட்டுருங்க, 1/2 ஏக்கர் குட்டை இருக்கு. நான் சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு 5000 கூட பண்ண வச்சுக்கலாம். அதுல 1 ஏக்கரை வச்சுக்கோங்க. கட்ல 2000 ரூபா விழுந்து ஒரு மிர்காதோ இல்ல சிசி காமன் கார்ப்னு சொல்லுவோம். சாதா கெண்டை இப்படிதான் விடணும். 2000 கட்ல 2000 ரூபா, இன்னொன்னு வந்து சாதா கெண்டை. ஏதாவது 1 ஏக்கர் குட்டை வச்சுக்கணும். அதாவது 5000 சொல்றாங்க. ஒரு பேசிக்கான சப்பதான் வந்து நம்ம 2000 இது வந்து பாதி சொல்லலாம். ஏன் அப்படி விடுறாங்கன்னா ஏன்னா நம்ம போற தீவனம் வந்து இது 3 மீனுமே வந்து பாத்தீங்கன்னா கட்ல வந்து மேல மட்டும் தான் தீவனம் எடுக்கும். இந்த ரோகு மீன் வந்து நடுவுல தான் தீவனம் எடுக்கும். கீழே மிர்காலும் இந்த சாதா கண்ணியை பாத்தீங்கன்னா கீழே தான் தீவனம் எடுக்கும். மேல வந்து மேக்சிமம் எடுக்காது. அப்ப நம்ம கொடுக்கறதுனால மேல இருக்கிற போது ரோகு கெட்டல சாப்பிட்டுக்கும், நடுவுல ரோகு சாப்பிட்டுக்கும், கீழே போற தீவனத்தை வந்து மிர்காலும் எதை விட்டுருமோ அதை சாப்பிட்டுக்கும். இப்ப இதுல காமிக்கு இல்ல இதை பேசிக்கணும் சார். இது கொஞ்சம் பெரிய சார். இந்த கெண்டை விஷயத்துக்கு முடிச்சு இப்போ நம்ம அதாவது 2000 மீன் விட்டுருக்கோம், 2000 ரோகு விட்டுருக்கோம், மீதி வந்து